வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வருங்கால ஆசிரியர் நண்பர்களுக்கு எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் இந்த இனிஷியேட்டிவ், அதாவது நீங்கள் படிக்கணும்னு ஆரம்பித்த அந்த உங்களுடைய கொள்கையை தயவுசெய்து விட்டுறாதீங்க, எக்காரணத்தை கொண்டு விடாதீங்க. மிக விரைவில் பிஜிடிஆர்பி வரப்போகுது. அதே போல் நான் இப்போ நடத்தக்கூடிய இந்த ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனானது உங்களுக்கு பிஜிடிஆர்பி யூஸ் ஆகும், வரக்கூடிய செட் எக்ஸாமும் யூஸ் ஆகும். சரிங்களா? நீங்கள் செட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறோம்னு நினச்சிங்கன்னா கூட அந்த எக்ஸாமுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை நம்ம இனிமேல் தொடர்ந்து வீடியோ போடுவோம், அதை அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. நம்ம டிஆர்பி மெட்டீரியல் தான் எங்களுடைய எஸ்டிஆர்பி அகாடமி கோச்சிங் சென்டரோட மெட்டீரியல் அப்படியே வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து எக்ஸசம்ஸு 2 கொடுக்குறோம், அதை நாளைக்கு நம்ம அதை வெரிஃபை பண்ணலாம். சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு வரலாம். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்னா லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் அதை பற்றி பார்த்தோம் ஃபர்ஸ்ட் ஆர்டரில். அடுத்தது 2வது டைப் வந்து பெர்னோலி ஈக்குவேஷன். ஸோ இந்த பெர்னோலி ஈக்குவேஷனுடைய ஜென்ரல் ஃபார்ம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா dy/dx + py = q × y பவர் 1. அதாவது இது லீனியர் ஈக்குவேஷன் இன் ஒயில் இருக்குது. இந்த மாதிரி y to y இருந்தால் இட் இஸ் லீனியர் இன் ஒய்னு சொன்னால், அந்த மாதிரி வரும்போது ரைட் ஹேண்ட் சைடில் அதே ஒய் டேர்ம் இருந்தாக்குல அதை வந்து நம்ம அதே டேர்மில் டிவைட் பண்ணி இதை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். சரிங்களா? இதனுடைய ஒர்க்கிங் ரூல், அதாவது சால்விங் மெத்தடு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ரைட் ஹேண்ட் சைடு ஒய் பவர் என்னாலும் அதே ஒய் பவர்னால நம்ம டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணிவிட்டு இங்கே வரக்கூடிய பி வேல்யூக்கு பக்கத்தில் என்ன ஒய் டேர்ம் இருக்கோ அதவே நம்ம என்ன எடுத்துக்கணும், வீன்னு எடுத்துக்கணும். சரிங்களா? அதை நம்ம வீன்னு எடுத்துகிட்டு அதே போல் இது எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இதை எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணோம்னா இதை வந்து லீனியர் இன் பியாக மாற்றணும். அதாவது லீனியர் இன் ஒயில் இருந்ததை ரைட் ஹேண்ட் சைடு, இங்கே பாருங்கள், ரைட் ஹேண்ட் சைடு எந்த ஒரு ஒய் டேர்மும் இல்லாமல் லீனியர் இன் பியாக மாற்றுறோம். அதுக்கப்புறம் தான் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். சரிங்களா? ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். பாருங்கள், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் dy/dx + 1/x sin 2y = x² cos y. இங்கே பாருங்கள், dy/dxனா இங்கே ஒரு ஒய் டேர்ம் இருக்குது, இங்கே dy இருக்குது. அப்போ இட் இஸ் லீனியர் இன் ஒய். சரிங்களா? இது வந்து லீனியர் இன் ஒய் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடில் அந்த ஒய் டேர்ம் வரக்கூடாது. நமக்கு அப்படி வந்துச்சுன்னா அதை தான் நம்ம டிவைட் பண்ணணும். இது ஒரு ஷார்ட்கட் மெத்தட். சரிங்களா? லீனியர் இன் ஒய்னா ரைட் ஹேண்ட் சைடு ஒய் டேர்ம் இருக்கும், லீனியர் இன் எக்ஸ்னா ரைட் ஹேண்ட் சைடு எக்ஸ் டேர்ம் இருக்கும். அதை வந்து நீங்கள் டிவைட் பண்ணி சால்வ் பண்ணாலே வந்துடும். ஸோ ரைட் ஹேண்ட் சைடு cos² ஒய் இருக்குது. அப்போ அந்த cos² ஒய்யெல்லாம் நம்ம டிவைட் பண்ணுறோம் மொத்த ஈக்குவேஷனும். அப்படி டிவைட் பண்ணும்போது இங்கே 1/cos² சீக்கன்² மாறிடும். இங்கே cos² இருக்கிறதுனால நான் மேலே cos y வரது அந்த sin 2y 2 sin y cos y எழுதிக்கிறேன், டிவைடட் பை இந்த 1/x, அதுக்கப்புறம் cos² y ஈக்குவல் ரைட் ஹேண்ட் சைடில் cos² டிவைட் பண்ணும்போது கேன்சல் ஆகிடும், மீதி x² வந்துடும். சரிங்களா? இதில் ஒரு cos² y கேன்சல் ஆகிடும். மீதி என்ன வரும் பாருங்கள், sec² y dy/dx + 2/x இங்கே பாருங்கள், இந்த 2வும் இந்த எக்ஸும் நான் தனியாக செப்பரேட் பண்ணிட்டேன். மீதி இருக்கிறது எனக்கு sin y/cos y sin y/cos y tan y = x². ஓகேங்களா? நான் என்ன பண்ணுறேன், b நான் என்ன சொன்னேன், இதெல்லாம் டிவைட் பண்ணது போக இந்த பி டேர்ம், அதாவது எக்ஸ் டேர்ம் எல்லாம் சேர்ந்தது, கான்ஸ்டன்ட்லாம் சேர்ந்தது தான் பி டேர்ம். இதுதான் எனக்கு என்ன கிடைக்குது, பி டேர்ம்ன்றது இதுதான். இது போக மீதிக்கிற வேல்யூ தான் நம்ம என்ன எடுத்துக்கணும், அதாவது ஒய் டேர்மை தான் பின்னு எடுத்துக்கணும். இது எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா dy/dx = sec² dy/dx. இந்த ஈக்குவேஷன் பாருங்கள், sec² dy/dx இவ்வளோ என்ன போட்டுக்கலாம், dy/dx போட்டுக்கலாமா? அப்போ எனக்கு இந்த 1வது ஈக்குவேஷன் நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம்னா இதுக்கு பதிலாக dy/dx + 2/x tan y இவ்வளோ நம்ம வச்சுருக்கோம், b = ரைட் ஹேண்ட் சைடில் x². இது பாருங்கள், இங்கே v to v வந்துருச்சுங்களா? அப்போ இட் இஸ் விச் இஸ் லீனியர் இன் v. இது லீனியர் இன் vனா அப்போ இது ஃபுல்லாக p, இது ஃபுல்லாக q. ஸோ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஃபார்ம்னா e∫ pdx. ஸோ pன்றது 2/x × dx. இந்த 2 மட்டும் நம்ம எடுத்துட்டோம்னா மீதி 1/x. 1/xனா log x. சரிங்களா? அப்போ log xனா இது எப்படி எழுதிக்கலாம், e∫log x ² எழுதிக்கலாம். இப்போ log கேன்சல் பண்ணி மீதி என்ன கிடைக்கும், x² தான் கிடைக்கும். ஸோ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் எனக்கு x² கிடைச்சிச்சு. சொல்யூஷன் என்ன, இது லீனியர் இன் v அப்படின்னா அந்த வில தான் நம்ம தொடங்கணும். அதை நம்ம ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் லீனியர் ஈக்குவேஷனில். ஸோ v × இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் x², இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் qன்றது என்ன, x² × dx + c. அப்போ v × x² = x² × x² x⁴ dx + c.
ஸோ v இன்ட்டு எக்ஸ் பவர் ஃபோர் இன்ட்டு பண்ணால் எக்ஸ் பவர் 5/5 ப்ளஸ் சி கான்ஸ்டன்ட். ஸோ விக்கு நம்ம ஆல்ரெடி எடுத்திருக்கோம், விக்கு நான் எடுத்திருக்கோம் tan ஒய் நம்ம எடுத்திருக்கோம். அப்போ அந்த விக்கு பதிலாக tan ஒய் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டோம்னா ஸோ நமக்கு அழகான அந்த சொல்யூஷன் கிடைச்சிரும். சரிங்களா? ஓகே, இதே போல் இன்னொரு சம் பார்க்கலாம். பாருங்கள், சால்வ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு 2e பவர் ஒய். சரிங்களா? இப்போ இதை பார்த்துட்டு நமக்கு தெரியுது இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒன் டிஒய் பை டிஎக்ஸ்னா இட் இஸ் லீனியர் இன் ஒய். இங்கே ஒய் டேர்ம் இல்லை, அதுக்கு பதிலாக கான்ஸ்டன்ட் இருக்குது. அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடில் அதே ஒய் டைம் வருது அப்படின்னா நம்ம அதை டிவைட் பண்ணணும். இ பவர் -1 டிவைட் பண்ணும்போது இது மேலே போனால் இ பவர் ப்ளஸ் ஒய்யாக மாறிடும் இந்த டிவி டிஎக்ஸ் ப்ளஸ் இது மேலே போகலாம் ப்ளஸ் இ பவர் ஒய் ஈக்குவல் டு 2. சரிங்களா? இப்போ இங்கே என்ன ஒய் டைம் வருதோ அதை நம்ம என்ன எடுத்துக்கணும், பின்னு எடுத்துக்கணும். அப்போ பி ஈக்குவல் டு இ பவர் ஒய். இதை எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் இ பவர் ஒய் இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ். இதில் பாருங்கள், இ பவர் இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ் போல் என்ன ரிப்ளேஸ் பண்ணிடலாம், டிவி பை டிஎக்ஸ் போடலாம். மீதி இருக்கக்கூடியது எக்ஸ் ப்ளஸ் ஒன். சரிங்களா? ப்ளஸ் இதனோட வேல்யூ v ஈக்குவல் டு 2. இப்போ இட் இஸ் லீனியர் அண்ட் வியா எந்த ஈக்குவேஷன் மாறல. ஏன் அப்படின்னா முன்னாடி வந்து 1 இருக்கணும். ஸோ இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒன் இருக்கிறதுனால அதை நம்ம அதை டிவைட் பண்ணிட்டோம்னா டிவி பை டிஎக்ஸ் ஈக்குவல் வி எக்ஸ் ப்ளஸ் ஒன் 2/x ப்ளஸ் ஒன். இந்த ரெண்டு தான் லீனியர் இன் வி, இங்கே வி டு வி. சரிங்களா? விச் இஸ் லீனியர் இன் வி. ஓகேங்களா? அப்போ இன்டர்னேட்டிவ் பேட்டர்னா இ பவர் இன்டர்வல் பை டிஎக்ஸ்னா 1/x ப்ளஸ் ஒன் டிஎக்ஸ் லாக் எக்ஸ் ப்ளஸ் ஒன். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒன். சரிங்களா? அப்போ லீனியர் இன் வினா விலே நம்ம தொடங்குறோம். வி இன்ட்டு இன்டர்னேட்டிங் ஃபேக்டர் இன்டெக்ரல் ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது, q. ஸோ இதுதான் வந்து எனக்கு q. இப்போ 2/x ப்ளஸ் ஒன் இன்ட்டு இன்டர்னேட்டிங் ஃபேக்டர் எக்ஸ் ப்ளஸ் ஒன் டிஎக்ஸ், எக்ஸ் ப்ளஸ் ஒன் கேன்சல் ஆகிட்டா வெறும் 2 தான் இருக்கும். இது எக்ஸ் டிஎக்ஸ் இன்டெக்ட் பண்ணால் எக்ஸு, அப்போ 2x ப்ளஸ் சி. சரிங்களா? விக்கு பதில் இ பவர் ஒய் போட்டோம்னா இ பவர் ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் 2x ப்ளஸ் சி. அவ்வளோதாங்க. ஸோ இந்த மாதிரி பெர்னூலி ஈக்குவேஷனை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? இதுக்கு இன்னொரு எக்ஸசைஸ் உங்களுக்கு ஒரே ஒரு சம்மாக கொடுக்குறேன். 3 சம் இருக்குது. இதை மட்டும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நாளைக்கு நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை பார்க்கலாம். 1 - x² dy by dx ப்ளஸ் xy ஈக்குவல் டு xy ஸ்கொயர். சரிங்களா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வேரியபிள் செப்பரபிள். அதில் டைப் 1 டைப் 2 2 மாடல் இருக்குது. இன்றைக்கி டைப் 1 பார்க்கலாம். வேரியபிள் செப்பரபிள். சரிங்களா? இப்போ இதில் இல்லை வேரியபிள் செப்பரபிள் 2 டைப்புமே பார்த்துடலாம். வேரியபிள் செப்பரபிள் அப்படின்னா அதில் பேரில் இருக்குது பாருங்கள், வேரியபிள் செப்பரபிள். அதாவது வேரியபிளை பிரிக்கிறாங்க. எந்த மாதிரி பிரிக்கிறாங்கன்னா ஒய் பார்ட்டு ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய்யும் டிஒய்யும் ஒரு பக்கமும் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸும் டிஎக்ஸும் நம்ம அந்த மாதிரி பிரிக்கிறோம். இந்த மாதிரி பிரித்து இன்டெக்ட் பண்ணுறது தான் நம்ம வேரியபிள் செப்பரபிள்னு சொல்கிறோம். சரிங்களா? ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். பாருங்கள், dy by dx equal to e power x plus y x square into e power x cube plus y. ஃபஸ்ட்டு நம்ம இதை பிரிக்கணும். எக்ஸ் தனியாக ஒய் தனியாக டேர்ம் பிரிக்கணும். இங்கே எக்ஸ் ஒய் கலந்துருக்கு. அதனால் இதை இ பவர் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இ பவர் எக்ஸ் இந்த இ பவர் ஒய்னால்தான் எக்ஸ் ஸ்கொயரை இ பவர் எக்ஸ் ஸ்கொயர் எடுத்துட்டு இ பவர் எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை இந்த மாதிரி செப்பரேட் பண்ணலாம். இதில் என்னென்ன காமனாக இருக்குன்னா எனக்கு இ பவர் ஒய் இங்கேயே இருக்குது. 2 காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா இ பவர் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இ பவர் எக்ஸ். இங்கே எல்லாமே ப்ராக்கெட் இருக்கிறது பாருங்கள். இது எல்லாமே என்னது வெறும் எக்ஸ்ட்ரமாக மாறிடுச்சு. இப்போ இந்த இ பவர் லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு போனால் இ பவர் மைனஸ் இன்டு டிஒய், இங்கே டிஎக்ஸ் பக்கம் வந்து டிஎக்ஸ். அப்போ இங்கே ஃபுல்லாகவே எக்ஸ் டேர்மாக மாறிடுச்சு. அண்ட் டிஎக்ஸ் இருக்குது. இங்கே ஒய் டேர்ம் டிஒய். ஓகேங்களா? போத் சைடு நம்ம இன்டெக்ட் பண்ணும்போது தனித்தனியாக எழுதிக்கிறோம். அப்படி தனித்தனி எழுதும் போது இதை ஈஸி எழுதிடலாம். மைனஸ் இ பவர் மைனஸ் ஒய் இ பவர் எக்ஸ் இருக்குன்னா இ பவர் எக்ஸ் தான். ஆனால் இங்கே நம்ம எழுத முடியாது. அப்போ இ பவரில் மேக்ஸிமம் என்ன வருது அதான் நம்ம டீன்னு எடுத்து சப்ஸ்டியூஷன் மெத்தடில் போடுவோம். சரிங்களா? அப்போ டிடி பை டிஎக்ஸ்னா 3x ஸ்கொயர். ஓகே, டிடி பை டிஎக்ஸ்னா 3x ஸ்கொயர். அடுத்தது நமக்கு தேவையானதுங்க என்ன, டிஎக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ மேலே இங்கே எக்ஸ் ஸ்கொயர் வச்சுட்டு டிஎக்ஸ் நம்ம எடுத்துருப்போம்னா டிடி பை 3. அதுதான் வந்து நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் இருக்குது. இதை ரீப்ளேஸ் பண்ண வேண்டியதான். மைனஸ் இந்த இ பவர் ஒய் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் ப்ளஸ் இந்த எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் பதிலாக டிடி பை 3. அப்போ 1/3 வெளியே எடுத்துகிட்டு இ பவர் டி எக்ஸ் பதிலாக டி போட்டு டிடி இ பவர் டி பண்ணால் இ பவர் டி தான். அதனோட டீயோட வேல்யூ என்ன எக்ஸ் கியூப். அப்போ இ பவர் எக்ஸ் கியூப்னு நமக்கு கிடைச்சோம். ஓகேங்களா? அடுத்தது 2வது சம் பாருங்கள். x into root of 1 plus y square plus y into root of 1 plus y square into dy by dx equal to 0. இப்போ இந்த ஹோல் டேர்மும் அப்படியே ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போகிறோம். மைனஸ்ன்றது கிடைக்கும். சரிங்களா? இப்போ நம்ம எக்ஸ் தனியாக ஒய் தனியாக பிரிக்கும் போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எக்ஸ், இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, இங்கே ரூட் எக்ஸ் இருக்குது, இங்கே டிஎக்ஸ் இருக்குது. இது அப்படியே நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு இருந்தோம்னா எக்ஸ் ரூட் ஆஃப் 1 plus x ஸ்கொயர் இது வந்து டிஎக்ஸ் வரும் ஈக்குவல் டு மைனஸ் இன்ட்டு இன்டெக்ரல் ஒய் டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 plus y ஸ்கொயர் இன்ட்டு டிஒய். சரிங்களா? ஸோ இந்த ஒய் இந்த ரூட்டை நம்ம பக்கத்தில் இருந்து பிரிக்கிறோம். ஓகே,
இப்போ பாருங்கள், இந்த ரூட்டுக்குள்ளே ஒரு வேல்யூ இருந்து அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி மேலே கிடச்சிச்சுன்னா அதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா? எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் பை ரூட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இந்த டிஎக்ஸ். ஃபார்முலா என்ன? 2 இன்ட்டு ரூட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சி. சரிங்களா? இதுதான் அந்த ஃபார்முலா. ஸோ நமக்கு இங்கே 2 மிஸ் ஆகுது. அதனால் ஒரு 2ஆல் பெருக்கி ஒரு 1/12 பெருக்கலாங்களா? ஐ மீன் 2ஆல் வகுத்துட்டு 2 பெருக்கிறேங்க. அப்படி பண்ணும்போது இந்த மாதிரி நமக்கு கிடைக்குது. சரிங்களா? அடுத்தது ஃபார்முலா என்ன? 2 இன்ட்டு ரூட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ ரூட் ஆஃப் இந்த வேல்யூ அதே 2 கேன்சல் ஆயிரும். அப்போ ரூட் ஆஃப் இது இந்த மைனஸ் லிட்டன்ஸ் இருந்தால் ப்ளஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி நமக்கு ஒரு தீர்வு கிடைச்சிடும். சரிங்களா? இப்போ அடுத்தது இங்கே பாருங்கள், இதில் அவ்வளோதான். இதில் 2 நிமிஷம் போதும். இப்போ நெக்ஸ்ட்டு இது வரக்கூடிய எக்ஸைஸ் ஒரு சம் போடுன்னு பார்க்கலாம். டிவை பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு டிவை பை டிஎக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை 1 மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் 1/2 அல்லது ரூட் போட்டுக்கலாம் காமனாக, அல்லது இந்த மாதிரி எழுதலாம். இந்த 1 6 சேம் தான். இதுக்கு சால்வ் பண்ணி நாளைக்கு சொல்லுங்கள். ஸோ இந்த வேரியபிள் செப்பரபிள் சப்ஸ்டியூஷன் மெத்தட்னு அனதர் டைப் இருக்குது. ஓகேங்களா? அது என்ன சப்ஸ்டியூஷன் மெத்தட்னா, இந்த மாதிரி டிவிடிஎக்ஸ் ஈக்குவல் டு காஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய், சீக்கன் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய், இந்த மாதிரி எக்ஸ் ப்ளஸ் ஒய் டேர்மு கட்டாயம் இருக்குங்க அந்த ஈக்குவேஷனில். எங்கெல்லாம் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்கோ அதெல்லாம் வந்து வேரியபிள் செப்பரபிள் வரக்கூடிய சப்ஸ்டியூஷன் மெத்தட்னு நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? அப்படி சப்ஸ்டியூஷன் வந்தால் ஒரே மெத்தட் என்னென்னா, அது எது எக்ஸ் ப்ளஸ் ஒய் வருதோ அதை ஜெட்டுன்னு வச்சுக்கோங்க. இதை எக்ஸை பொறுத்து இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அதை பொறுத்தோம். அப்போ எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 1 + டிவை பை டிஎக்ஸ். இதிலிருந்து டிவை பை டிஎக்ஸ் இவ்வளோ என்ன எழுதலாம்? அந்த 1 ரிப்ளேஸ் எடுத்துகிட்டு வந்தால் டிவை பை டிஎக்ஸ் இவ்வளோ டிசெட் பை டிஎக்ஸ் -1 எழுதிக்கலாங்களா? அப்போ இந்த டிசெட் பை டிஎக்ஸ் -1 ஈக்குவல் டு எனக்கு என்னவா கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, டிவை பை டிஎக்ஸ்க்கு பதிலாக ஸோ இதெல்லாம் இதில் எப்படியோ ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம். டிசெட் இது அப்படியே வச்சுட்டு டிவை பை டிஎக்ஸ் என்ன பண்ணலாம்? காஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஜெட்னு வச்சுக்கிறோம். அப்போ காஸ் ஜெட். ஓகேங்களா? அப்போ நெக்ஸ்ட் அந்த 1 அந்த பக்கம் போனால் 1 + காஸ் ஜெட், ஜெட்டெல்லாம் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு வரும். 1 + காஸ் ஜெட் டிஎக்ஸ். நமக்கு ஆல்ரெடி தெரியும் 1 + காஸ் ஜெட்னா ஃபார்முலானா காஸ் ஸ்கொயர் Z/2. நம்ம ஃபார்முலா என்ன? காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 + காஸ் 2 தீட்டா பை 2. ஸோ எனக்கு என்ன ஃபைனலாக வரும்னா 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 + காஸ் 2 தீட்டா. எனக்கு இங்கே 2ன்னு இருந்தால் இங்கே 1ன்னு வரணும். சப்போஸ் இங்கே எனக்கு 1ன்னு இருந்தால் அதாவது 1 + காஸ் தீட்டான்னு கிடைக்குது. அப்போ என்ன வருங்க? பை 2 வரும் இல்லையா? இப்போ 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா பை 2. அப்போ 1 + காஸ் ஜெட்டுக்கு பதிலாக 2 காஸ் ஸ்கொயர் Z/2ன்னு போட்டுக்கலாங்களா? அந்த 2 லெஃப்ட் சைடு எடுத்துட்டோம். ஸோ காஸ் ஸ்கொயர் Z/2 இன்டெக்ரல் டிஎக்ஸ். சரிங்களா? ஸோ 1/காஸ் ஸ்கொயர்ன்றது சீக்கன் ஸ்கொயர் Z/2. சரிங்களா? இன்ட்டு டிசெட் ஈக்குவல் டு இன்டெக்ரல் டிஎக்ஸ். ஓகே. இப்போ சீக்கன் ஸ்கொயர் இன்டெக்ரேட் பண்ணால் என்ன வரும்? tan Z/2. இன்டெகிரேட் பண்ணும்போது அந்த கான்ஸ்டண்ட்டை நம்ம டிவைட் பண்ணிடுவோம். பை 1/2ன்னு போடுவோம். அது மேலே போனால் 2. ஸோ அதனால் அந்த 2 கேன்சல் ஆயிரும். ரைட் ஹேண்ட் சைடில் எக்ஸ் ப்ளஸ் சி. ஜெட்டுக்கு பதிலாக நம்ம என்ன வச்சுருக்கோம்? எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஸோ ஜெட்டுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை 2 இன்ட்டு x/2 ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் சி. சரிங்களா? ஓகே. இப்போ அதே மாதிரி அனதர் மெத்தட் பாருங்கள். இதை பாருங்கள். எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு டிவை பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். இந்த மாதிரி இருந்தால் எங்கெல்லாம் எக்ஸ் ப்ளஸ் ஒய் வருது அங்கே ஜெட்டுன்னு வச்சுக்கிறோம். அதே இதுக்கு முன்னே சம் பார்த்த மாதிரி தான். டிசெட் பை டிஎக்ஸ் -1 ஈக்குவல் டு டிவை பை டிஎக்ஸ். ஸோ கிவன் ஈக்குவேஷன்லேருந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக ஜெட்டுன்னு போட்டோம்னா Z² டிவை பை டிஎக்ஸ்க்கு பதிலாக டிசெட் பை டிஎக்ஸ் -1 ஈக்குவல் டு ஏ. ஸோ அந்த Z² லெஃப்ட் சைடு வந்தால் ரைட் ஹேண்ட் சைடு வந்தால் A² பை Z² -1 வந்து போனால் +1 டிசெட் பை டிஎக்ஸ். இதுக்கு கிராஸ் ப்ராடக்ட் பண்ணால் என்ன வரும் பாருங்க? A² + Z² பை Z² இதான் கிடைக்கும். இப்போ ஜெட்டெல்லாம் ஒரு பக்கம், எக்ஸ்லாம் ஒரு பக்கம். அப்போ இது ஃபுல் டேர்ம் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துடும். அப்போ மேலே போனோம்னா Z² பை A² பை Z² இன்ட்டு டிசெட் ஈக்குவல் டு டிஎக்ஸ். ஓகே. இப்போ பாருங்கள், இந்த A² + Z² நான் மேலே வந்து ஒரு A² ஆட் பண்ணி செப்பரேட் பண்ணுறேன். அப்படி செப்பரேட் பண்ணும்போது இதை வந்து டிவைட் பண்ணும்போது இதனுடைய வேல்யூ இதனுடைய 1 ஆயிரும். அப்போ ஜெட்டை உள்ள எடுத்துகிட்டோம்னா இன்ட்டு டிசெட் மைனஸ் A² டிவைட் பை திஸ் வேல்யூ. ஓகேங்களா? ஸோ இதுக்கு நம்ம பார்த்தாலே தெரியுது டிசெட் பண்ண ஜெட்டு இந்த A² நம்ம வெளியே எடுத்துறோம். 1/A² + Z² 1/A இன்ட்டு tan Z/, இது ஃபார்முலா தான், ஈக்குவல் டு Z + C. சரி, எக்ஸ் ப்ளஸ் சி. ஜெட்டுக்கு பதில் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ரிப்ளேஸ் பண்ணலாங்களா? மைனஸ் ஒரு ஏ கேன்சல் ஏ tan ஜெட்டுக்கு பதில் எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை ஏ. இப்போ ஃபைனலாக இந்த எக்ஸ் கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஒய் மைனஸ் ஏ இன்ட்டு tan எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை ஏ. சரிங்களா? ஈக்குவல் டு சி. இதே மாதிரி இதில் எக்ஸைஸ் 4 சம் இருக்குது.
இதில் இந்த ஒரு சம்மன் நீங்கள் போட்டு பாருங்க. சரிங்களா? ஓகே. இப்போ இந்த நம்ம பெர்னோலி ஈக்குவேஷன்ஸ், அடுத்தது வேரியபிள்ஸ் பிறப்பில் 2 டைப் பார்த்துருக்கோம். ஒன்று நார்மல் மெத்தடு, செகண்ட் வந்து சப்ஸ்டியூஷன் மெத்தடு. சரிங்களா? செகண்ட் என்ன பார்த்தோம்? சப்ஸ்டியூஷன் மெத்தடு. அடுத்து நெக்ஸ்ட்டு இந்த ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷனும் அடுத்து வரக்கூடிய இது வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இதை மட்டும் நீங்கள் நல்லா ரெஃபர் பண்ணி பார்த்துட்டு இந்த எக்ஸசைஸமும் போட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் நம்ம என்ன படிச்சிருக்குன்றது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இன்னையும் தாமதிக்காதீங்க. நீங்கள் வேஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு நேரத்தையும் வேறு யாரோ ஒருத்தர் அதை பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. அதை நீங்கள் மறக்கவே கூடாது. அந்த பயன்படுத்துகிற நபர் தான் நாளைக்கு வேலைக்கு வருவாங்களே தவிர நாம் வருமா வராதான்னு அப்படியே நினச்சிட்டே இருந்துட்டு கடைசியில் நம்ம போட்டோ தான் விடுவோம். அதனால் இருக்கிற நிமிஷத்தை நீங்கள் எந்த வேலைனா செய்யலாம். சரிங்களா? அதை பற்றி ஒரி பண்ணாதீங்க. கடவுள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு தர்றாரு. இந்த சான்ஸு கடைசி சான்ஸ் நீங்கள் பயன்படுத்தினா தான் வேலையை வாங்க முடியும். ஸோ நல்லா படிங்க ஃப்ரெண்ட்ஸ். வாய்ப்பை விட்டுறாதீங்க. உங்களை தேடி வந்துட்டுருக்கு. இந்த மந்த் என்றால் நெக்ஸ்ட் மந்த் ஃபஸ்ட் வீக்குள்ளே வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கட்டாயம் கால் பண்ண வரும். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லி இனிமேல் நான் வீடியோ போடுறேன். அந்த ஓடி ஃபுல்லாக உங்களுக்கு கவர் பண்ணி தரேன். கண்டிப்பாக இதை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.